பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் மலேசியர்கள் 30 வயது வரையிலானவர்கள் மட்டுமே இளைஞர்களாக அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று அறிவித்தார். இளைஞர் மற்றும் பெண்கள் மேம்பாட்டுக்காக 2026 பட்ஜெட்டில் பல அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. மீண்டும் தொடங்கப்பட்ட தேசிய சேவை பயிற்சி திட்டத்திற்கு 250 மில்லியன் ரிங்கெட், கசானா நேஷனலின் யூத் பயிற்சி திட்டத்திற்கு 200 மில்லியன் ரிங்கெட் ஒதுக்கப்பட்டு 11,000 இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கப்படும். தொழில் முனைவோரை ஊக்குவிக்க BSN மற்றும் SME கார்ப் திட்டங்கள் மூலம் 150 மில்லியன் வழங்கப்படும். பெண்களுக்கான குழந்தை பராமரிப்பு வரி சலுகை 12 வயது வரையிலான குழந்தைகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பெண் தொழில் முனைவோருக்கு 270 மில்லியன் நிதியுதவியும் 5,000 தனித்து வாழும் தாய்மார்களுக்கு சட்ட உதவியும் வழங்கப்படும். இந்த நடவடிக்கைகள் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் உட்பட நாட்டின் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய மேம்பாட்டில் அரசாங்கம் கொண்டுள்ள தீவிரமான உறுதிப்பாட்டை வலியுறுத்துகின்றன. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.